ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 11th அக்கௌண்டன்சி புக்கு சாப்டர் 1 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் புக் பார்த்தோம்னா இப்போ ஃபஸ்ட்டு ஸ்கோப் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எஜுகேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போது எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இப்போ அக்கௌண்டன்ஸில் என்னென்ன டிகிரிஸ் இருக்குது இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, டிகிரிஸ் என்னென்ன ஜாப்ஸ் அந்த மாதிரி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் அது வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்ன இருக்குது. அக்கௌண்ட் அசிஸ்டண்ட், அக்கௌண்ட் அண்ட் ஆடிட் அசிஸ்டண்ட், காஸ்ட் அனாலிசிஸ், கம்பெனி செக்ரட்டரி, டீச்சிங், ஃபினான்ஷியல் அட்வைசர், சார்ட்டர் அக்கௌண்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா சரி வாங்க நம்ம சாப்டருக்குள்ளே போகலாம். இன்ட்ரடியூசிங் டு அக்கௌண்டிங். Introduction to accounting. Business entity and other organization carrying on activities which involves exchange of or money worth economic issues. Where the value in this activity, அதாவது பிஸ்னஸ் வந்து பண்ணும்போது அதான் மணி வச்சு தான் பண்ணுவாங்க. சரியா, வேர் த வேல்யூ ஆஃப் திஸ் ஆக்டிவிட்டி லார்ஜ்னா, இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கலாம், ஒரு 10 பில் இருந்தால் அது நம்ம கணக்கு வச்சுக்கலாம், நாம் வச்சுக்கலாம். இதே வந்து நிறையா பில்ஸ் நிறைய இது சப்ளை வந்தால் நம்ம நாம் வச்சுக்க முடியாது. அதான் சொல்கிறாங்க, வேர் த வேல்யூ ஆஃப் திஸ் ஆக்டிவிட்டி ஆர் லார்ஜ். இந்த நம்ம நெசசரி இந்த ரெக்கார்ட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு தெரியும். சரிங்களா, ரெக்கார்ட் பண்ணால் தெரியாது. ஒரு 100 பில்லு 200 பில்லு வாங்குகிறோம், கண்டிப்பாக தெரியாது, ரொம்ப தெரியாது. அதான் சொல்லுங்கள், வேர் த வேல்யூ ஆஃப் திஸ் ஆக்டிவிட்டி ஆர் லார்ஜ் இன் நம்பர், இட் இஸ் necessary that this recorder for taking important decision as to whether the activity is viable, gainful to be continued or not. அப்போ தான் தெரியும், நம்ம ப்ராப்பராக ரெக்கார்ட் பண்ணால் தான் பிஸ்னஸ் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியும். Information about the business and other organizations require not only proprietor and manager of business. இதெல்லாம் சொல்லணும்னா, இப்போ இந்த பிஸ்னஸை பற்றி விஷயம் வந்து பிஸ்னஸ் பண்ணுற பிஸ்னஸோட ஓனருக்கும் இல்லை அந்த கம்பெனியோட மேனேஜருக்கு மட்டும் தெரிஞ்சால் போகாது, அது மற்றவங்களுக்கும் சொசைட்டியில் தெரியும். அது பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட மற்றவங்களும் இருப்பாங்களா, அவங்களுக்கும் தெரியும்னு சொல்கிறாங்க. And other organization, but also to various other interest users such as governments, investor, customer, employee and researchers. இவங்களுக்குலாம் தெரியும்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவங்களும் ஒரு நம்ம பிஸ்னஸில் ஒரு பார்ட்டு தான். இவங்களும் ஒரு இது உண்டு, தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் உண்டு உங்களுக்கு. சரிங்க, ரைசிங் அண்ட் யூட்டிலிட்டி ஆஃப் ஃபினான்ஸ் ஃபார் வேரியஸ் பர்பஸ் மஸ்ட் பி ரெக்கார்டட் சிஸ்டமேட்டிக்லி, சயின்டிஃபிக்லி, யூனிஃபார்ம்லி. அதாவது இந்த ஃபினான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மணி உள்ளே கொண்டு வரோம், வெளியே கொண்டு போகிறோம், அந்த மாதிரி மணி சம்மந்தமான விஷயத்தை வந்து ப்ராப்பராக வந்து ரெக்கார்ட் பண்ண சொல்கிறாங்க. அது சிஸ்டமேட்டிக்லியாக இருக்கணும், யூனிஃபார்மாக இருக்கணும் சொல்கிறாங்க. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் ஃபினான்ஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் resources next to the human element of any economic activity. Okay, hence there is a need for principle இருக்கணும், மெத்தட்ஸ் இருக்கணும், ப்ரொசீஜர்ஸ் இருக்கணும், to be followed to record all the transactions drawn from the information. The feasibility and benefits of this carried out. Accountancy provides the basic theory, principles and methods to be followed to account for all financial activity. ஆமாம், அக்கௌண்டிங்னால என்னது, ஒரு பேசிக் பிரின்சிபல்ஸ் இருக்கும், தியரிஸ் இருக்கும், என்னென்ன எப்படிலாம் பண்ணணும் இருக்கும், அது கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும். அக்கௌண்டிங் இந்த ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டி இன் a systematic way helping assign the efficiency perform these activities and provide data about the state of the assets of the organization for the planning. இன்னொன்று சொல்லணும்னா, இந்த அக்கௌண்டிங் வந்து எதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோம்னா, நம்ம பிஸ்னஸோட பிஸ்னஸ் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றது தான் அனலைஸ் பண்ணு. அந்த பிஸ்னஸ் பர்ஃபார்மன்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பிஸ்னஸ் எப்படி டெவலப் பண்ணலாம், என்னென்னலாம் தப்பு நடக்குது எல்லாமே நம்ம வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் என்ன சொல்கிறாங்க, அக்கௌண்டிங் இஸ் த லாங்குவேஜ் ஆஃப் பிஸ்னஸ். அக்கௌண்டிங்கிறது ஒரு லாங்குவேஜ் ஆஃப் பிஸ்னஸ். இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் லாங்குவேஜ் இஸ் டு ஃபெசிலிட்டி கம்யூனிகேஷன். The information about business entity regarding the operation performance and financial status can be obtained from the financial information recorded in the accounting records. சரிங்களா, நெக்ஸ்ட்டு the information is communicated to the interested users of business information. இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். இந்த இன்ஃபர்மேஷன் வந்து யாருக்கு கம்யூனிகேட் பண்ணால், ஓனருக்கு, ப்ரொப்ரைட்டர், பிஸ்னஸ் ஓனர், மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்டர், கஸ்டமர், கவர்மெண்ட்ஸ்.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எவல்யூஷன் ஆஃப் அக்கௌண்டிங். இது கொஞ்சம் ஹிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க, அது எடுத்து வேண்டாம். நெக்ஸ்ட்டு பார்ப்போம். மீனிங் அண்ட் டெஃபினிஷன் ஆஃப் அக்கௌண்டிங். Accounting is the systematic process of identifying, measuring, recording, classifying, summarizing, interpreting, communicating financial mission. எப்பவுமே ஒரு அக்கௌண்டிங் ட்ரான்சாக்ஷன்னாலே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணும் என்ன டைப் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் இது, அது மெஷர் பண்ணுறது, அதை ரெக்கார்ட் பண்ணும். ரெக்கார்ட் பண்ண பிறகு நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணுவோம். லெட்ஜஸாக கிளாஸிஃபை பண்ணுவோம். கிளாஸிஃபை பண்ணால் சம்மரைஸ் பண்ணுவோம். லெட்ஜில் டோட்டல் வேல்யூ எவ்வளோ இருக்குது, அது இன்டர்பிரேட்டிங் ஃபைனான்ஸில் வந்து கம்யூனிகேஷன் ஆகுது. The resources available, how the resources have been employed by the user. சரிங்களா? The profit and the loss incurred during the accounting period. Value and nature of asset liability based from the information recorded in accounts. நம்ம அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுவோம். According to the American Institute of Certified Public Accounting is the art of recording, classifying, summarizing, checking manner and term money transaction even when it is in part at least of financial character interpreting. ஆமாம், மேலே சொன்னால் 3 சொல்லிடுறாங்க. அக்கௌண்டிங்னா வந்து அக்கார்டிங், கிளாசிஃபைங், சம்மரைசிங், சிக்னிஃபிகண்ட் மேனர். American Accounting Association defines in the process of identifying, measuring economic information to permit informed judgment. ஆமாம், டிசிஷன் எடுக்க நம்ம உதவுது. From the above definition, the following attributes of accounting emerge. Accounting is an art. சரிங்களா? அக்கௌண்டிங் இஸ் என்ன சொல்கிறேன், ஆர்ட்ன்றாங்க. அது ஒரு ஆர்ட். இட் ரெக்வயர் த எக்ஸ்பர்டைஸ் அண்ட் ஸ்கில் ஆஃப் அக்கௌண்டன்ட் டு டிசைட் அக்கௌண்ட் சிஸ்டம் அண்ட் பாலிசிஸ். சரிங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா டு டிசைட் த அக்கௌண்டிங் ப்ராசஸ் இன் ஆர்டர் டு சூட் த ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். The transaction event of business must be recorded in monetary terms. ஆமாம், நம்ம என்ன பார்த்தது தான். Accounting process involves recording, classifying some transaction. Okay. The result of such analysis must be committed to the person. Okay. Accounting cycle. Accounting அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா accounting cycle is a sequence of steps. இதில் விட்டோமா? Accounting is the sequence of steps involved accounting process. ஓகே, என்னென்ன ப்ராசஸ்னால் ஸ்டெப்ஸ். அக்கௌண்டிங் சைக்கிள் ஸ்டார்ட் வித் ஐடென்டிஃபிகேஷன். ஃபஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். ரெக்கார்டிங் ஆஃப் ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன் ended with preparation of financial accounts of the The cycle contains the next accounting case, the opening balance of asset and liability, which are the closing of previous. எப்பயுமே நல்லா கேட்டுங்க. எது வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகும்னா அசட் அண்ட் லைபிலிட்டிஸ் மட்டும்தான் கேரி ஃபார்வர்ட் ஆகும் பேலன்ஸ் ஷீட்டில், அந்த ஃபைனல் அக்கௌண்ட்ஸில். எப்பவுமே எக்ஸ்பென்சஸ் எப்பவுமே வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகுது. இப்போ எக்ஸ்பென்சஸ் வந்து இந்த இயரோட எக்ஸ்பென்சஸ் இருக்கா, அது வந்து பார்த்திங்கன்னா இந்த இயருக்கு மட்டும்தான் இருக்கும். அடுத்த வருஷம் ஓப்பனிங் பேலன்ஸாக எக்ஸ்பென்ஸ் எப்பவுமே போகாது. சரிங்களா? நம்ம பின்னாடி நல்லா டீட்டெயிலாக பார்ப்போம். ஐடென்டிஃபை த transaction journalism. The first step in the accounting process is identifying the financial transaction of a business. All the monetary transactions record in the book of original entry called journals. எப்பவுமே அந்த டிரான்சாக்ஷனை வந்து நம்ம எப்படி ஃபஸ்ட்டு இது வந்து எப்படி டேர்ம் பண்ணோம்னா ஜேர்னல்ஸ்னு சொல்லுவோம். எந்த டிரான்சாக்ஷனாலும் நம்ம என்ட்ரி போது ஜேர்னல்ஸ் சொல்லுவோம். ரெக்கார்டிங் த டிரான்சாக்ஷன் இந்த ஜேர்னல் இஸ் கால்ட் ஜேர்னலிசம். ஓகேங்களா? என்ட்ரிஸ் ஆர் மேட் இன் த ஜேர்னல்ஸ் on the basic of source document chronological order. Entries are made in the journal in the basic source document இந்த chronological order. அதுக்குன்னு ஆர்டர் இருக்குது. அந்த ஆர்டர் படி நம்ம பண்ணணும். ஃபஸ்ட்டு ஜேர்னல், அடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போகணும். என்னோட அக்கௌண்ட்ஸாக பாருங்கள். இப்போ எந்த ஒரு டிரான்சாக்ஷன் பர்ச்சேஸாக இருக்கட்டும், சேல்ஸாக இருக்கட்டும், பேமெண்ட்டு, ரிசிப்ட்டு, பேங்க் என்ட்ரிஸ், எதுவும் அந்த எக்ஸ்பென்சஸ் எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஜேர்னல் தான் பண்ணணும். ஜேர்னல் பண்ணிட்டு இருந்தால் இது பண்ணணும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இதுதான் அக்கௌண்டிங். வந்து அக்கௌண்டிங் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்சாக்ஷன் இருக்கும். ட்ரான்சாக்ஷன் அதான் இப்போ பில் பேமெண்ட், இப்போ பர்ச்சேஸு, சேல்ஸு, கேஷ் பேமெண்ட்டு, கேஷ் சேல்ஸு, ஃப்ளைட்டு, ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ், அந்த மாதிரி ட்ரான்சாக்ஷன். ஜேர்னல் பண்ணணும். ஜேர்னல் நம்ம என்ன பண்ணுவோம், போஸ்டிங் அண்ட் பேலன்ஸ், லெட்ஜரில் போஸ்டிங் பண்ணுவோம். ட்ரையல் பேலன்ஸ் வச்சு ட்ரேடிங் அக்கௌண்ட் பண்ணுவோம். ட்ரேடிங் அக்கௌண்ட் வந்து ப்ராஃபிட் லாஸாக கொடுத்துருவோம். பேலன்ஸ் ஷீட் வரும். இந்த பேலன்ஸ் ஷீட்லேருந்து என்ன மட்டும் வரும், அசட் அண்ட் லைபிலிட்டிஸ் மட்டும்தான் ஓப்பனிங் என்ட்ரியாக வரும், கேரி ஃபார்வர்ட். இப்போ இங்கே இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் லாஸ் அவங்களாம் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வந்து டேரக்ட் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து அங்கே வராது, ஓப்பனிங் என்ட்ரியே வராது.
ஃபஸ்ட்டு போஸ்டிங் அண்ட் பேலன்சிங். ட்ரான்ஸ்ஃபரிங் த என்ட்ரி ஃப்ரம் த ஜேர்னல் டு த லெட்ஜர் இஸ் கால்டு போஸ்டிங். அதாவது ஜேர்னல் போட்ட பிறகு ஜேர்னல் வந்து போஸ்டிங் பண்ணுவோம். எங்கே பண்ணுவோம்? லெட்ஜரில் போஸ்டிங் பண்ணுவோம். அதை போஸ்டிங்ன்றாங்க. இந்த லெட்ஜர் என்ட்ரிஸ் ஆர் மேட் இன் த ஈச் இந்த லெட்ஜர் என்ட்ரிஸ் ஆர் மேட் இன் த ஈச் அக்கௌண்ட் ஆஃப்டர் கிளாசிஃபிகேஷன் த காம்பனேட். சரி, போஸ்டிங் ஒன்று இந்த லெட்ஜர் என்ட்ரிஸ் ஆர் மேட் இன் த ஈச் அக்கௌண்ட். ஆமாம், அந்த இப்போ 2 அக்கௌண்ட்டாக இருக்கும். இப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் கேஷ்னால் அது தனித்தனியாக போடணும். ஃபைண்டிங் த டிஃப்ரெண்ட் பிட்வீன் த டோட்டல் டெபிட் காலம் கிரெடிட் காலம் ஆஃப் த லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ் கால்டு பேலன்சிங். எப்பயுமே ஒரு டெபிட் கிரெடிட் இருந்தால் அந்த டெபிட் கிரெடிட் வந்து மேட்ச் பேலன்ஸ் ஆகணும். பேலன்ஸ் ஆகாமல் பண்ணக்கூடாது, அது தப்பு டபுள் என்ட்ரி சிஸ்டம் படி. ப்ரிப்பேரிங் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ். தி லிஸ்ட் ஆஃப் லெட்ஜர் பேலன்ஸ் ட்ரையல் பேலன்ஸ் பேப்பர் நெக்ஸ்ட் ஸ்டெப். லெட்ஜர் இப்போ பண்ணிட்ட பிறகு லெட்ஜரோட பேலன்ஸில் இருக்குல்ல, டெபிட் பேலன்ஸ் கிடைக்கும், அதெல்லாம் பேசிக்கலி ட்ரையல் பேலன்ஸ் பண்ணுவோம். ட்ரையல் பேலன்ஸ் வந்து 2 இருக்கும், டெபிட் பேலன்ஸ் கிரெடிட் பேலன்ஸ். நம்ம எப்பவுமே நம்மள்கிட்ட எல்லா அக்கௌண்ட்டும் டெபிட் பேலன்ஸ் கிரெடிட் தான் காமிக்கும். ஓகேங்களா? டெபிட் பேலன்ஸ் கிரெடிட் பேலன்ஸ் அதான் சொல்கிறோம். அந்த லிஸ்ட் ஆஃப் இருக்கும், நேம்லி ட்ரையல் பேலன்ஸ் இஸ் ப்ரிப்பேர்ட் அஸ் எ ஸ்டெப். அந்த பேசிக் ஆஃப் லெட்ஜர் பேலன்ஸ் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டாக ப்ரிப்பேர். இந்த லெட்ஜர் பேலன்ஸை தான் வந்து நம்ம லெட்ஜர் பேலன்ஸ் இருக்குங்களா, அந்த பேலன்ஸ் ரெண்டு பேலன்ஸ் தான் காமிக்கும், டெபிட் கிரெடிட் காமிக்குதான். அந்த டெபிட் கிரெடிட் தான் வந்து நம்ம ட்ரையல் பேலன்ஸாக பண்ணுவோம். ஒரு சைடு டெபிட் போது ஒரு சைடு கிரெடிட் வருதுல, அது ரெண்டு டேலி ஆகணும். இந்த இது ட்ரையல் பேலன்ஸ் வச்சு தான் நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பண்ணுவோம். அதாவது ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட், ட்ரேடிங் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட். அடுத்தது ப்ரிப்பேரிங் ஆஃப் ட்ரேடிங் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ப்ரிப்பேரிங் ஆஃப் ட்ரேடிங் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ப்ரிப்பேரிங் ஆஃப் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஃபார் பர்டிகுலர் அக்கௌண்டிங் பீரியட். எப்பவுமே அக்கௌண்டிங் பீரியட்னா உங்களுக்கு தெரியும், கேலண்டர் பீரியட்னா ஃபஸ்ட்டு ஜான்லேருந்து 31 டிசம்பர் வரைக்கும். அக்கௌண்டிங் ஃபஸ்ட்டு மார்ச் டு 31 ஃபஸ்ட்டு ஏப்ரல் டு 31 மார்ச். ஆல் த டைரக்ட் ரெவன்யூ, டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு ட்ரேடிங் அக்கௌண்ட். ஆமாம், டைரக்ட் ரெவன்யூ, டைரக்ட் இன்கம், ஆல் த டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு ட்ரேடிங் அக்கௌண்ட். டைரக்ட் ரெவன்யூ நான் இப்போ சேல்ஸ் இதெல்லாம் டைரக்ட் ரெவன்யூ தான் வரும் வச்சுக்கோங்க. டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்னால் இப்போ ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ், இப்போ ஃப்ளைட் இன்வர்டு, எலக்ட்ரிக் பில், அந்த மாதிரி வேஜஸ் கொடுக்கலாம் வந்து டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். இந்த பேலன்ஸ் இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் கிராஸ் ப்ராஃபிட். ட்ரேடிங் அக்கௌண்ட்டோட பேலன்ஸ்னால் கிராஸ் ப்ராஃபிட் இல்லை கிராஸ் லாஸ். அது வந்து ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணணும் தான். ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் பேப்பர் நெக்ஸ்ட் ஃபார் பர்டிகுலர் அக்கௌண்ட். ஆல் த இன்டைரக்ட் ரெவன்யூ, இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கிராஸ் ப்ராஃபிட் கிராஸ் லாஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் எங்கே? ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட். த பேலன்ஸ் இஸ் த நெட் ப்ராஃபிட் நெட் லாஸ். Preparing of balance sheet. The statement showing the balance of asset and liability, namely balance sheet, is prepared as the final step in the accounting process. Balance sheet தான் கடைசி step. It is prepared in a particular date, normally on the last day on the accounting period. எப்பவுமே லாஸ்ட் டே தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, 31 மார்ச் தான் பண்ணுவாங்க. The closing balance of accounting year are taken and the opening balance for next accounting year. க்ளோசிங் பேலன்சிங் அக்கௌண்டிங் இயர் வந்து ஒரு வருஷத்தோட க்ளோசிங், இன்னொரு வருஷத்தோட ஓப்பனிங்ன்றாங்க. அது என்ன தான் வரும், அசட் லைபிலிட்டி தான் கேரி க்ளோசிங் முடிச்சு ஓப்பனிங்காக எடுத்துன்னு போவோம். எக்ஸ்பென்சஸ் எல்லாம் எடுத்துன்னு போக மாட்டோம், ஞாபகம் வச்சுங்க. The transaction identified and recorded for the next year are followed by posting and other steps. The transaction identified and recorded for the next year other steps. The result as communicated to the user of accounting for purpose of analyzing decision making. So ரிசல்ட்டை வச்சு இது பண்ணுவாங்க, டிசிஷன் எடுப்பாங்க. The object of accounting. இது நான் ஜென்ரலாக தான் கொடுத்துருப்பாங்க. இந்த அக்கௌண்ட்ஸை பொறுத்தளவுக்கு வந்து நீங்கள் கான்செப்ட் புரிஞ்சிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தியரிலாம் அவ்வளோ தேவையில்லை. தியரி வந்து நீங்கள் அங்கே வச்சாலே போதும். என்ன பண்ணுறோமோ லாஜிக்காக என்ன அக்கௌண்ட் என்ன பண்ணுறோம் புரிஞ்சிட்டாலே போதும். ஒரு தியரிலாம் சும்மா கோத்ரூ பண்ணிங்க, அவ்வளோதான். ஆப்ஜெக்ட் ஆஃப் அக்கௌண்டிங் வந்து டு கீப் ஏ சிஸ்டமேட்டிக் ரெக்கார்ட் ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன். ஒரு சிஸ்டமேட்டிக்காக இருக்கணும். ப்ராஃபிட்டாக லாஸாக பார்ப்போம். அடுத்த 3ஆம் பாயிண்ட்டு ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குது, ஒரு பிஸ்னஸ் ப்ராஃபிட்டில் போதா லாஸில் போதா. டு ப்ராஃபிட் வெரி ஸ்டாக் ஹோல்டர். இப்போ ஒரு கம்பெனினா மற்ற அதில் வந்து ஷேர் ஹோல்டர் இருப்பாங்க, அவங்களுக்கு ரிப்போர்ட்ஸ் எந்த அளவுக்கு பிஸ்னஸ் இருக்குன்னு ரிப்போர்ட் அவங்களுக்கு தேவைப்படும். டு ப்ரொடெக்ட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் என்டர்பிரைசஸ். என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் நம்மள்கிட்ட இருக்குதுன்னு கணக்கு இருக்கும். டு அசட் சால்வன்சி லிக்விட். இப்போ நம்ம பிஸ்னஸ் எந்த நிலமையில் இருக்குது, எவ்வளோ கிரெடிட் வருது, ஒரு பேங்க்லேயே போய் லோன் ஆனால் அந்த பிஸ்னஸ் வந்து எந்த அளவுக்கு வருத்தில் இருக்குது, அதெல்லாம் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வச்சு தான் கொடுப்பாங்க. ஒரு லோன் வாங்குகிறோம், நிறையா இருக்குது, அந்த மாதிரி இது கொடுப்பாங்க. ஒரு டெண்டர் போடுறோம், அதெல்லாம் வந்து நமக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஃபங்க்ஷன் ஆஃப்
accounting. The main function of accounting measurement. First measurement. The main function of accounting is to keep systematic record of transaction. Post them to the ledger level, ultimately with the final accounts. Accounting work as tool for measuring performance of the business enterprises. It also shows the financial position of business. சரிங்களா? Forecasting. With the help of the various tools of accounting, future performance and the financial position of business can be forecast. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த வருஷம் இந்த ப்ராஃபிட் வந்திருக்கு, இவ்வளோ சேல் ஆகிருக்கு. இதை வச்சு நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு 5 இயர்ஸில் எப்படி நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணணும், பிஸ்னஸ் வந்து எப்படி டெவலப் பண்ணணும், எந்த டிபார்ட்மெண்ட்ஸை வந்து நம்ம ஸ்ட்ராங் பண்ணணும், ரெகுலேட் பண்ணணும், அதெல்லாம் வந்து ஃபோர்காஸ்டிங் இதெல்லாம் யூஸ் ஆகும் அக்கௌண்டிங் பேசிக்கில். அதான் அந்த இதை அக்கௌண்டிங்கை வச்சு நம்ம இது பண்ணலாம், ஃபோர்காஸ்ட் பண்ணலான்றாங்க. கம்பாரிசன். அக்கௌண்டிங் ஹெல்ப் டு கம்பேர் த ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் வித் த பிளான்டு பர்ஃபார்மன்ஸ். இப்போ ஒரு பிளான், அதான் ஆக்சுவல் ஒரு பிளான் போட்டிருப்போம். இப்போ இந்த இயரில் வந்து 100 crores டர்ன் ஒரு காமிக்கணும் இருக்கும். ஆனால் நம்ம ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ வந்திருக்கோம், அதான் டிஃப்ரெண்ட் கம்பேரிசன் பண்ணிக்கலாம். இட் ஆல்சோ பாசிபிள் டு கம்பேர் வித் அக்கௌண்டிங் பாலிசிஸ் த்ரூ த கம்பெனிஸ் ஆஃப் தி ஆக்சுவல் ஃபினான்ஷியல் ஆஃப் பிஸ்னஸ் என்டர்பிரைஸ் வித் ப்ராஜெக்ட் ஃபிகர்ஸ் அண்ட் எஃபெக்டிவ் மெஷர் டு பி டேக்கன் வித் எஃபிஷியன்சி. அது ஒரு கம்பெனி டு இன்னொரு கம்பெனி பண்ணிக்கலாம். டிசிஷன் மேக்கிங். Accounting provides the information to the management for planning, evaluation, control. This will help them to cost, price, sale, level of activity, decision making. நல்லா கொஞ்சம் சொன்ன பாயிண்ட் தான் திருப்பி சொல்லுவாங்க நம்ம தேதியில் பார்த்தீங்கன்னா. சரிங்களா? டெசிஷன் ரெஃபர் டு சூஸ். அதான் ஒரு விஷயத்தையே டிஃப்ரெண்ட்டாக சொல்லுவாங்க எந்தெந்த இதில் அந்த மாதிரி. டெசிஷன் ரெஃபர் டு சூஸ் டிசேபிள் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், ஆல்டர்னேட்டிவ் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். அதான் பெட்டர் டிசிஷன் ஆகும். கண்ட்ரோல் ஆஸ் ஏ அக்கௌண்டிங் ஒர்க் ஆஸ் ஏ டூல் ஆஃப் கண்ட்ரோல் த ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் ஐடென்டிஃபை ஃபீட்பேக் வேரியஸ் மெஷர் அடாப்டட் டு சர்வ் as tool for evaluation, compiling of business policy improvement. கண்ட்ரோல்னா ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் வித் பிளான் டிவைசம். என்ன பண்ண வேண்டியது இருக்குது, என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணோம், என்ன கண்ட்ரோல் பண்ணோன்ட்டு அந்த மாதிரி. அசிஸ்டன்ட் டு கவர்மெண்ட். Government need full information on the financial aspect of business for various purposes, taxation and subject. Accounting provide relevant information about the business to execute government control on services. Next வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஆஃப் அக்கௌண்டிங். அக்கௌண்டிங்கோட முக்கியத்துவங்கள். Accounting is a basic necessary for all enterprises. Importance of accounting below. Systematic records, preparation of final settlement, assessment of progress. Systematic records. சரிங்களா? All the transaction of enterprises which have financial and natural records systematic in the book of account, classified into common nets and summarized rates. அதான் இது சிஸ்டமேட்டிக்காக கரெக்டாக ரெக்கார்ட் பண்ணுவோம். ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், ரிசல்ட் ஆஃப் பிஸ்னஸ் ஆப்ரேஷன், த ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் கன்சர்ன் கேன் பி அசைன் ஃப்ரம் த அக்கௌண்டிங் பீரியடிக்கல். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வச்சு தான் நம்மளுடைய ஃபினான்ஷியல் ரிசல்ட்டே தெரியும். இன்கம் ஸ்டேட்மெண்ட், ட்ரேடிங் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட். திஸ் ஹெல்ப் இன் டிஸ்ட்ரிபியூட்டிங் ப்ராஃபிட் அண்ட் டு தி ஓனர் அண்ட் ப்ரொவைட் த ஃபண்ட்ஸ் ஃபியூச்சர் க்ரோத் ஆஃப் பிஸ்னஸ்ன்றாங்க. ப்ராஃபிட் ஓனர் போய்ட்டு அந்த ஃபர்தர் ஃபண்ட்ஸ் வந்து ஃபியூச்சர் க்ரோத் ஆஃப் பிஸ்னஸ். Assessment of program. Analyze the interpretation of financial data can be done to assess the progress made in the different areas and identify the area of weakness. Management is provided with the complete picture of liquidity, profitability, solvency of the business. Aid to decision making. Management of a firm has to make a routine and strategic decision. Discharge its function. Accounting provides relevant data to make appropriate decision. Future policy program decision making is Hindi சொல்றாங்க. Satisfy legal requirement. Various legal requirements like maintained by provident fund employee state, ESI, tax, TDS, filing of tax returns properly fulfilled with help of accounting வச்சு பண்ணிக்கலாம். Preparing of accounts and financial statement as per legal requirements. Information to interested groups. இப்போ ஆல்ரெடி பார்த்தது தான். இதெல்லாம் யாரெல்லாம் வந்து தேவைப்படுது இந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன், இந்த கம்பெனி பற்றி டேட்டா யாருக்கெல்லாம் தேவைப்படுது, அக்கௌண்டிங் சப்ளை
அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஓனருக்கு தேவைப்படும் மேனேஜ்மெண்ட்டு, கிரெடிட்டார்ஸு, சப்ளை பண்ணுறவங்க, எம்ப்ளாயீஸ், ஃபினான்ஸ் இன்ஸ்டியூஷன், டேக்ஸ் அத்தாரிட்டிஸ், கவர்மெண்ட்ஸ். லீகல் எவிடன்ஸ். Accounting records are generally accepted as evidence in court of law. The account and other legal authority in the settlement of dispute. இந்த அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸில் வந்து ஒரு எவிடன்ஸாக வந்து நம்ம மூவ் பண்ணலாம், எங்கே வேண்டாமலும் பண்ணுறாங்க. கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டேக்ஸ். அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் பேசிக்ஸ் ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டேஷன் செட்டில்மெண்ட் இன்கம் டேக்ஸ் இன்க்ளூடிங் சேல்ஸ் டேக்ஸ். எந்த டேக்ஸ் தான் இருக்குது நமக்கு, அதர் டேக்ஸ்லாம் இல்லை. செட்டில்மெண்ட் ஆஃப் during merger. When two or more business units decide to merger ஒன்று சேர்த்து accounting records provide information for deciding merger, any compensation payable to a consequent merger. டூ அதாவது 2 பிஸ்னஸ் வந்து மெர்ஜ் ஆகுது. மெர்ஜ் ஆகக்குள்ளே அவங்களுக்கு எதாவது பே பண்ண காம்பன்சேஷன் பே பண்ணது இருக்கா. நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும், பேசிக் அக்கௌண்டிங் டெர்மினாலஜி. டெர்மினாலஜினா ஒரு டேர்ம்ஸ், accounting non-terms. Accounting is the vessel system which is a large number of purposes in the business world. Hence the following terminology to understand. எல்லாம் தெரிஞ்சிடணும். டிரான்சாக்ஷன். டிரான்சாக்ஷன் என்ன சொல்லுவாங்க, எனி பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி மணி வச்சு பண்ணும்போது டிரான்சாக்ஷன் சொல்கிறாங்க. அது மணி வந்து மானிட்டரியாக இருக்கணும், அங்கே இருக்கணும். கேஷ் டிரான்சாக்ஷன். கேஷ் டிரான்சாக்ஷன் ரிசிப்ட் பேமெண்ட் தான். Credit transaction. It is a transaction which cash is not received, paid immediately. தான். இப்போ சப்ளை வாங்குகிறோம், சப்ளைக்கு உடனே பேமெண்ட் பண்ண மாட்டோம், அதுமாரி நம்ம சப்ளை கொடுக்கல லேட்டாக வாங்குகிறோம். அக்கௌண்ட்லாம் என்ன சொல்லுவாங்க, எல்லாத்தையும் நம்ம லெட்ஜர்னு ஒன்று இருக்குது. அதுக்கு வந்து பேசிக் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் இன் அக்கௌண்டிங் யூஸ் டு ஐடென்டிஃபைங் எ பர்சன், இண்டிவிஜுவல் பர்சன், அசட், எக்ஸ்பென்சஸ். இது இப்போ ஒரு இதான் அக்கௌண்ட்டாக நம்ம எப்படி கணக்கு வச்சுக்கலாம், லெட்ஜர்னு சொல்லுவோம்ல. அக்கௌண்ட்டில் தான் லெட்ஜர். அக்கௌண்ட்னா லெட்ஜர். கேபிட்டல்னால் இட் இஸ் த அமௌண்ட் இன்வெஸ்ட் பை த ஓனர், தெரியும் உங்களுக்கு. ட்ராயிங்ஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா, ட்ராயிங்ஸ்னால் வந்து இப்போ எப்பவுமே வந்து பிஸ்னஸும் ஓனரும் வேறுன்னு வச்சுக்கணும். அப்போ தான் வந்து ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ் நமக்கு தெரியும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ட்ராயிங்ஸ்னால் என்னென்னா, இப்போ ஒரு 10 லட்ச ரூபா நான் பிஸ்னஸில் போடுறேன்னா, அதுலேருந்து நான் ஒரு 5 லட்ச ரூபா நான் எடுத்து நான் செலவு பண்ணுறேன்னு வச்சுங்களேன். இப்போ ஒரு ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ் தெரியுது. அதே அந்த 5 லட்ச ரூபா வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ்லேருந்து தான் வந்து பிஸ்னஸ் கொஞ்சம் இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோ அதிகமாக இருக்கும், பர்ச்சேஸ் அதிகமாக பண்ணி விற்றுலாம். அதான் ட்ராயிங்ஸ். என்னோடய பர்சனல், அதான் ஒரு ஓனரோட பர்சனல் எக்ஸ்பென்சஸுக்கும் எடுத்தால் ட்ராயிங்ஸ் சொல்லலாம். இது அமௌண்ட் ஆஃப் கேஷ் ஆர் கேஷ் ஈக்குவலண்ட்டா, இது அமௌண்ட் ஆஃப் கேஷ் ஆர் வேல்யூ ஆஃப் குட்ஸ் அசட் வித் த பிஸ்னஸ் பை த ஓனர் ஃபார் பர்சனல் யூஸ் தான் ட்ராயிங்ஸ். வவுச்சர்னா எனி ரிட்டன் பிரிண்டட் டாக்குமெண்ட்ஸ் சப்போர்ட்டட் ஃபார் பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன் கால்டு வவுச்சர். கேஷ் ரிசி கேஷ் வேணுமா. இன்வாய்ஸு தெரியும், டேக்ஸ் இன்வாய்ஸ் தான். பர்ச்சேஸ் இன்வாய்ஸ், சேல்ஸ் இன்வாய்ஸ். இட் இஸ் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர்டு பை எ செல்லர் ஆஃப் கூட்ஸ் டு பி சென்ட் டு தி பையர். இட் ஷோ டீட்டெயில் ஆஃப் குவான்டிட்டி, ப்ரைஸ், வேல்யூ எக்ஸட்ரா த கூட்ஸ் அண்ட் எனி டிஸ்கவுண்ட் கிவன் ஃபைனலி ஸோ இந்த நெட் அமௌண்ட் பேவர். கூட்ஸ் தெரியும். எப்பயுமே கவனிச்சிங்க, கூட்ஸ்னால் வந்து என்னென்னா, இப்போ பர்ச்சேஸ் பண்ணி சேல் பண்ண கூட்ஸ்னு சொல்லுவோம். இப்போ வந்து இப்போ ஃபர்னிச்சர் வாங்கி இப்போ கம்பெனிக்கு யூஸ் பண்ணுறோன்னா அது கூட்ஸ் கிடையாது, அசட்டு. ஒரு ப்ராடக்ட் நம்ம வாங்கி விற்கிறோம்னா அது கூட்ஸில் வரும், அந்த பிஸ்னஸ் பண்ணோன்னா. இப்போ அந்த ப்ராடக்ட் நம்ம வாங்கி யூஸ் பண்ணுறோன்னா அது அசட்டாக முடியும். இல்லை ஃபிக்ஸ்டு அசட், கரண்ட் அசட் 2 இருக்குது. பர்ச்சேஸ் தெரியும், பர்ச்சேஸ்னால் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறோம். பர்ச்சேஸ் வித்த பொருள் வருது. சேல்ஸு பர்ச்சேஸ்னால் இது வாங்கின பொருள் திருப்பி கொடுக்குமா. சேல்றதுன்னா இது சேல்ஸ் ரிட்டர்ன். ஸ்டாக்கு, அன்சோல்டு ஸ்டாக்கு, க்ளோசிங் ஸ்டாக் தான் ஓப்பனிங் ஸ்டாக் ஆகும். இப்போ அதான் வச்சுங்க. இன்கம்னால் இது கமிஷனு, டிவிடெண்ட்டு, இது இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டு, எக்ஸ்பென்ஸு. சால்வன்சினா இந்த கெப்பாசிட்டி ஆஃப் பர்சன், இப்போ என்டர்பிரைஸ் டு பே த டெப்ஸ். எந்த அளவுக்கு சால்வன்சியாக இருக்குது அந்த பிஸ்னஸ், எந்த அளவுக்கு இது கேப்பபிளாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்சால்வன்சினா அவ்வளோதான், இந்த கம்பெனியால் இந்த கடனை கொடுக்க முடியல. இன்கேபபிள் ஆஃப் பர்சன்.
Assetனா எனி ஃபிசிக்கல் திங்ஸ் ஆர் ரைட் ஓன்ட் வித் கால் அசட். அசட். டெப்டார்ஸ்னால் நம்மள்ட்ட வந்து பொருள் வாங்கிட்டு வாங்க, இப்போ டெப்டார்ஸ் தான். பர்சன் ஹூ ரிசீவ் பெனிஃபிட் வித்தவுட் கிவிங் மணி கால் லைவ் டு பே இன் ஃபியூச்சர். பெனிஃபிட்ஸ்னால் ரெண்டு, கூட்ஸாக பண்ணுவாங்க இல்லை சர்வீஸாக பண்ணுவாங்க. சரிங்களா? கூட்ஸாக பண்ணுவாங்க, கூட்ஸாக பொருளை விற்பாங்க, பெனிஃபிட்ஸ் வாங்கிக்கலாம். அவங்க திரும்பி பேமெண்ட் லேட்டாக. சர்வீஸு அதான் இப்போ கூட்ஸ்னு சொல்கிறீங்க. சர்வீஸாக பண்ணிவிட்டு அதான் டெட்டார்ஸ். கிரெடிட்டார்ஸ்னால் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம்ல, அவங்க கிரெடிட்டார். பர்சன் ஹூ கிவ் பெனிஃபிட் வித்தவுட் ரிசீவ் மணி கிளைம் இன் ஃபியூச்சர் கிரெடிட்டார்ஸ். டிப்ரிசியேஷன் தெரியும் இல்லை, ஃபிக்ஸ்டு அசட் பண்ண டிப்ரிசியேஷன். ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஃபர்னிச்சர் வாங்கினா, ஒரு மிஷினரி வாங்கினா அது வருஷம் இயர்லி வந்து அதோட டிப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்கும், வீணாகிட்டே இருக்கும். அதுக்கான ஒரு சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட்டை வந்து நம்ம ஒதுக்கி வச்சிருவோம். அது குறிப்பிட்ட ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்து அந்த அமௌண்ட்டை நம்ம எடுத்து ப்ராஃபிட்லேருந்து ஒதுக்கி வச்சு அந்த அமௌண்ட்டை எடுத்து நம்ம வேறு மிஷின் வாங்கியிருக்கோம். பேட் டெப்ஸ்னால் அது ஒரு பொருள் விற்றுருக்கோம் 5 லட்ச ரூபாய்க்கு. அந்த 5 லட்ச ரூபாயில் வந்து கண்டிப்பாக ஒரு 1 லட்சம் வராது தெரிஞ்சு போச்சு. அதான் பேட் டெப்ஸ். அது லாஸ் வந்து வராத காசு லாஸ் தானே, பொருள் விற்று காசு வரலாம். அடுத்து வந்து பிரான்ச்சஸ் ஆஃப் அக்கௌண்டிங் டிபெண்டிங் ஆன் த இன்ஃபர்மேஷன் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங். மோஸ்ட்லி ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் தான் ரொம்ப முக்கியமானது, யூஸ்ஃபுல்லானதும் சொல்லலாம். இட் இன்வால்வ்ஸ் ரெக்கார்டிங் ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன், ஹிஸ்டாரிக்கல் நேச்சர் ரெக்கார்ட், மெயின்டைன் ட்ரான்சாக்ஷனல் ரெக்கார்ட். நம்ம ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் யூஸ் அதே தான் சொல்லுவாங்க, முன்னாடி மேலே பார்த்து தான் திரும்பி சொல்லுவாங்க. காஸ்ட் அக்கௌண்டிங்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அனலைஸ் பண்ணுறது. இட் மீன்ஸ் த கலெக்ஷன் ரெக்கார்டிங் கிளாஸிஃபை எக்ஸ்பெண்டிச்சர் காஸ்ட் இன்கர்டு பை பிஸ்னஸ். அதான் determination of cost of products, service by percent of data. Management accounting, it is concerned with the presentation of accounting information such a way to management decision making and day-to-day operationality. தான் மேனேஜ்மெண்ட்டுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. மேனேஜ்மெண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் கலெக்டட் ஃப்ரம் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங், குரூப்டு தான். எல்லா இதுலேயும் குரூப் மாடிஃபை இதை ப்ரெசென்ட் பண்ண மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன தேவையோ அதை எல்லா டிபார்ட்மெண்ட்லேருந்து வாங்கி கொடுக்குது. சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி accounting, it is concerned with the presentation of accounting information by business entities and other organizations from the viewpoint of the society by showing social costs incurred by the environment by the enterprises, benefits, infrastructures. அவ்வளோ முக்கியம் கிடையாது. ஹியூமன் ரிசோர்ஸ் அக்கௌண்டிங். அடுத்து பேசஸ் ஆஃப் அக்கௌண்டிங், கேஷ் பேசஸ், அக்ரூவல் பேசஸ், மெஷினரி. There are 3 bases of accounting. Cash basis. Under cash basis of accounting, actual cash received, actual cash recorded. Revenue is recognized when cash is received. Expenses are recognized when cash is paid. Credit transaction are not recorded till cash is paid. Under this basis, credit transaction not recorded. Any income received, expenditure paid. Any asset purchase for cash is paid. Any liability is paid. Accrual and messenger basis. Under this accrual basis, the revenue whether it is received or not, but has been earned within the opening period. Whether paid or not. Otherwise, revenue is recognized in the end the accrual basis. Any income earned whether received or not. இது என்னன்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு பேமெண்ட் நம்ம பண்ணணும், ஆனால் அது பண்ணாமல் இருந்தாலும் எக்னி எக்ஸ்பென்சர் இன்கம் வெதர் பெய்டான அது கணக்கில் கொண்டு வரணும். ஒரு இன்கம் நம்ம வந்துருச்சாலும் கணக்கில் கொண்டு வரணும், இல்லை வர வேண்டியது இருந்தாலும் கணக்கில் கொண்டு வரணும். ஒரு அசட்டுக்கு கேஷ் பே பண்ணால் அசட் வாங்கிட்டோமா கணக்கில் கொண்டு வரணும், லைபிலிட்டி கொண்டு வரணுமா கொண்டு வரணும், அது காசு கட்டுறோம் கட்டல அதெல்லாம் கிடையாது, கணக்கில் கொண்டு வரணும். Under section 120 subsection 1 of the Indian Company Act 2013 all the company required to maintain the book of accounts second accrual basis of hybrid mixed basic. This basic is combination cash basis and accrual basis and mixed basis accounting. Both cash and revenue and assets are generally recorded cash basis where expense and liability accrual basis.
ரெவன்யூ அசட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் பேசிக், எக்ஸ்பெண்டிச்சர் வந்து பார்த்திங்கன்னா அக்ரூவல் பேசிக். இந்த அக்கௌண்டிங் வந்து பார்த்திங்கன்னா there are several person who need the accounting information for various purpose. இன்டர்னல் யூஸரும் யூஸ் ஆகும், எக்ஸ்டர்னல் யூஸரும் யூஸ் ஆகும். இன்டர்னல் யூஸர் ஓனர்ஸு, மேனேஜ்மெண்ட், எம்ப்ளாயீஸ். எக்ஸ்டர்னல் வந்து கிரெடிட்டார்ஸு, ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன். கிரெடிட்டார் தான் நம்ம சப்ளை பண்ணுறாங்க, நம்ம கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்டர்ஸு. கஸ்டமர்ஸு, நம்ம ப்ராடக்ட் வாங்குறவங்க கஸ்டமர்ஸ் சொல்லுவாங்களா. டேக்ஸ் அத்தாரிட்டி ரெகுலேட் படி ஒருத்தவங்களுக்கு நீங்கள் டேக்ஸ் இது பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு தெரியணும், கவர்மெண்ட்டுக்கு தெரியணும் ஃபைல் பண்ணுறது, இன்கம் டேக்ஸு. ரிசர்ச்சுன்னா ரிசர்ச்சர்ஸ், ஜென்ரல் பப்ளிக். நல்ல இது சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, ரோல் ஆஃப் அக்கௌண்டன்ட். இப்போ நம்ம கதைக்கு an accountant design the accounting procedure of an he plays several role in record keeper, book keeper. ரெக்கார்ட் கீப்பர்னா புக் கீப்பர், எல்லாத்தையும் வந்து ப்ராப்பராக வந்து அந்த ரெக்கார்ட் பண்ணுறத ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன் டு மேனேஜ்மெண்ட்டுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். ப்ரொடெக்ட் ஆஃப் பிஸ்னஸ் அசட், பிஸ்னஸ் அசட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும். அக்கௌண்ட் மெயின்டைன் ரெக்கார்ட்ஸ் அசட் ஓன் பை பிஸ்னஸ் எனேபிள் மேனேஜ்மெண்ட் எக்ஸசைஸ் கண்ட்ரோல் ஆஃப் த அசட். I advise the management about insurance of various assets and maintenance. Financial advisor. An accountant financial information advice and business manager regarding investment opportunity, strategy, cost saving for future good development. ஆமாம் பண்ணலாம். ஃபினான்ஷியல் அட்வைஸராகவும் ஒரு பிகாம் படித்தவங்களும் இருக்கலாம், பிபிஏ படித்தவங்களும் யார் வேணால் பண்ணலாம். ஃபினான்ஷியல் அட்வைஸராகவும் இருக்கலாம், டேக்ஸ் மேனேஜராகவும் இருக்கலாம். The accountant ensure the tax return are prepared filed correctly on time and payment of டேக்ஸ் கன்சல்டன்ட்லாம் இருக்கலாம். அந்த மாதிரி the account can advise the manager regarding tax regarding. டேக்ஸ் கன்சல்டன்ட்னா எப்படின்னா வந்து இப்போது சிஏ தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபைல் பண்ணலாம் கிடையாது. இன்கம் டேக்ஸ் ஒரு சர்டன் லிமிட்டுக்கு மேலே போனால் தான் சிஏவோட சைனில் டேக்ஸ் ஆடிட் அந்த மாதிரி போகலாம் தேவை. இப்போ நார்மல் டேக்ஸ் ஃபைலிங்கில் வந்து இப்போ டேக்ஸ் கன்சல்டன்ட்டே வந்து பண்ணுறாங்க, நார்மல் அக்கௌண்ட்டே பண்ணுறாங்க. சேல்ஸ் டேக்ஸ் அவங்களும் பண்ணுறாங்க. Public relation officer, the accountant provide accounting information to various interested users for the requirement. The accountant provide accounting information to various interested users for analyzing as per requirement. Okay. The root of financial accounting system is which of the following is not main object. சரி ஓகே, இதெல்லாம் நீங்கள் இந்த ரூட் ஆஃப் இந்த ரூட் ஆஃப் இதில் பார்த்தோம். கொன்னிங் ஸ்டாண்ட் வந்து which is of not the main object of accounting. Solve tax with self examination. சரி ஓகே, தியரிலாம் சும்மா ஒரு கிளான்ஸ் அப்படியே பார்த்துங்க, ரொம்ப தியரிலாம் ரொம்ப டீப்பாக வேணாம். உண்மையுமே சம்ஸ் தான் முக்கியம். சரிங்களா, இப்போ ஒரு அக்கௌண்டிங்னா என்னென்னலாம் பண்ணணும், எப்படிலாம் நம்ம அப்ரோச் பண்ணணும் நீங்கள் புரிஞ்சிக்கணும். பெஸ்ட் அக்கௌண்ட்ஸ்னால் நீங்கள் படிக்கிறீங்கன்னா சும்மா படிச்சுட்டு மக்கப் பண்ணிட்டுலாம் போகக்கூடாது. லாஜிக்கலாக புரிஞ்சிக்கணும். அக்கௌண்டிங்னா என்னெல்லாம் யூஸ் ஆகுது இது பண்ணணும். சரிங்களா, ஓகே.